டே சின்சானு, நான் பைக் எப்படி ஓட்டிட்டு இருக்கேன்? நல்லா தானே ஓட்டுறேன். நல்லாதான்ப்பா ஓட்டுற. ஆனா கொஞ்சம் பொறுமையா ஓட்டுப்பா. நீ தூக்கி தூக்கி போடுற, நான் வேற நின்னுக்கிட்டே உன் தோலை புடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். கீழே கீழே விழுந்துட போறேன். டே, நான் எவ்வளவு ஸ்பீடா போனாலும் கீழெல்லாம் நீ விழமாட்ட. நான் கவனமா தான் ஓட்டுவேன், நீ கவலைப்படாத. இப்ப நம்ம வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போய் என்ன கேம் விளையாடலாம்? ரோப்ளெக்ஸ்ல புதுசா ஏதாவது கேம் வந்ததை பாத்தியா? பிராங்க்லின், சரியான நேரத்துல கேட்டப்பா. இன்னைக்கு காலையில கூட ஒரு கேமை நான் பார்த்தேன்ப்பா. ஸ்ட்ரிங் ஹைட் அண்ட் சீக் அப்படின்றது தான் அந்த கேமோட பேரு. அதாவது சுருங்கி போறதுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஐடரா இருக்கும் போது சின்னதா மாறிடுவோம். ஏதாவது ஒரு கேப்புக்குள்ள போய் நம்ம ஒளிஞ்சுக்கணும். அந்த சீக்கர்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம எங்க ஒளிஞ்சிருக்கோன்றதை தேடி கண்டுபிடிப்பாங்க. சூப்பரா இருந்ததுப்பா. ஆமாண்டா, நீ சொல்றதை கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப வீட்டுக்கு போனோன்னா நான் உனக்கு அந்த கேமை வச்சு தந்துடுறேன். நீ அந்த கேமை விளையாடு, நான் பாக்குறேன். சரியா? ஆமாப்பா பிராங்க்லின், சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டு போப்பா. நம்ம ஜாலியா அந்த கேம் விளையாடலாம். அந்த கேம் பார்க்கவே நல்லா இருந்ததுப்பா. கண்டிப்பா விளையாடவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போ. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சன் பேசுறேன். என்ன சின்சன் இவ்வளவு குள்ளமா இருக்காங்கன்னு பாக்குறீங்க? இப்ப ஸ்ட்ரிங் ஹைட் அண்ட் சீக் அப்படின்ற ஒரு கேம் தான் நான் விளையாடுறேன். பாத்தீங்களா எவ்வளவு சின்னதா இருக்கேன். நான் பெருசா மாறணும்னால மாறலாம். அது பாருங்க, இதான் நான் பெருசா இருக்கிறது, இதான் நான் சின்னதா இருக்கிறது. இப்ப என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளுங்க தேடிட்டு இருக்காங்க. நான் அவங்க கண்ணுல படாம இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, தேடிட்டு இருக்க ஆளுங்களா இருக்காங்கல்ல, அவங்க கண்ணுல மட்டும் நான் பற்றவே கூடாது. இப்ப குள்ளமா இருக்கிறதுனால தான் நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கேன். இது பாருங்க, அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னும் 1 நிமிஷம் நான் மாட்டக்கூடாது நண்பர்களே. மாட்டாம எப்படியாவது தப்பிச்சிடணும். சின்சனை பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. இது பாருங்க எப்படி ஒளிஞ்சிருக்கேன் பாருங்க. ஒரு சின்ன கட்டையில தான் நான் ஒளிஞ்சிருக்கேன். இது பாருங்க, அவங்க எங்கெங்கயோ தேடிட்டு இருக்காங்க, நான் இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கேன். ஐயோ, பாத்துட போறாங்க. அவங்க கண்ணுக்கு நான் குட்டியா தெரியுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கண்ணுக்கு நான் ரொம்ப சின்னதா தெரியுவேன். ஷூட் பண்ணாங்கன்னா நான் காலி ஆயிடுவேன். ஒன்ஸ் என்ன அவுட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டுபிடிக்கிற இடத்துக்கு போயிடுவேன். நம்ம இந்த வாட்டி மாட்ட மாட்டோம்னு நினைக்கிறேன். சூப்பரான இடத்துல தான் ஒளிஞ்சிருக்கோம். அது பாருங்க, இப்போ வரைக்கும் நம்ம இருக்கிற இடத்து பக்கத்துலயுமே அவங்க வரல. அவங்க ஸ்டார்டிங் இடத்துல தான் இருக்காங்க. இன்னும் நம்ம பக்கம் வரலப்பா. இன்னும் 3 பேர் தப்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் என்னையும் சேர்த்து ஒரு 3 பேர் தப்பிச்சிருக்கோம். இப்ப நான் பெருசா மாறணும்னு வச்சுக்கோங்க, துண்டா மாட்டிப்போம் அவங்க கிட்ட. ஐயோ வரானே இந்த இடத்துல ஒருத்தன். நம்ம இங்க போய் அடியில ஒளிஞ்சுப்போம். ஓகே, இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டோம். சூப்பரா ஒளிஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, இப்ப நம்ம தெரியல பாருங்க. அந்த சைடுல இருந்து பார்த்தா நம்ம தெரிய மாட்டோம். ஐயோ, ஒருத்தன் என் மேல ஏறி போறானே. இப்ப அவன் மேல ஏறி போறாங்க. நம்ம கீழே ஒளிஞ்சிருக்கோம், அவன் மேல ஏறி போயிட்டு இருக்கான். இன்னும் அவன் பாக்கலன்னு நினைக்கிறேன். பார்த்தா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, ஒருத்தன் இந்த சைடு ஓடிட்டு இருக்கான். இல்லங்க, அவனும் பாக்கலங்க. 2 பேர் தாங்க இன்னும் மாட்டாம இருக்கோம். 40 செகண்ட் மட்டும் தப்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாங்க இந்த கேம்ல ஜெயிச்சிருவோம். இன்னும் ஒரு 40 செகண்ட் மட்டும் தப்பிச்சிடணும். ஐயோ, மண்டை தருது. ஒளிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மாட்டாம இருக்கேன். விடுங்களேன், இன்னும் 27 செகண்ட் நான் மாட்டாம இருந்தேன்னா இந்த கேம்ல நான் ஜெயிச்சிருவேன். ஐயோ, சுத்து போட்டு தேடுறீங்க பாருங்க. எவ்வளவு பேர் தேடிட்டு இருக்காங்க பாருங்க அந்த சைடு. ஐயோ, பாத்துட்டான்னு நினைக்கிறாங்க. இல்லங்க, பாக்கலங்க, இன்னும் பாக்கலங்க. சூப்பருங்க, எவ்வளவு பேர் தேடுறீங்க பாருங்க அந்த இடத்துல. இது பாருங்க, எப்பா 7-8 பேர் தேடிட்டு இருக்காங்க. நான் இன்னும் மாட்டல. 10 செகண்ட் தப்பிச்சிட்டேன்னா நான் தான் இந்த கேம்ல வின்னர். இது பாருங்க, 6-5 ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் இந்த கேம்ல என் ஐடர் டீமை ஜெயிக்க வச்சிருக்கேன். பாருங்க, மாட்டல பாருங்க. எஸ், ஜெயிச்சிட்டோம். ஐடர் தான் இந்த வாட்டி ஜெயிச்சோம். ஆனா பெஸ்ட் ஐடர், அது பாருங்க, பெஸ்ட் ஐடர் சின்சான்னு காட்டுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கேன். சம்மல. சரி, அடுத்து எங்க போய் விளையாடலாம்? பீச்சா, எங்க விளையாடலாம்? பிரிசன்ல விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரிசன் எப்படி இருக்குன்னு பாப்போம். பாருங்க, பிரிசன்ல எத்தனை பேர் நிக்கிறோம்? பிரிசன்ல 3 பேர் நிக்கிறோம். ஓகே, 3 பேருக்கு தான் ஓட்டு. அப்ப பிரிசன்ல தான் நம்ம கேம் விளையாட போறோம். சூப்பர். இன்னும் கொஞ்சம் நேரத்துல கேம் ஸ்டார்ட் ஆயிடும். 4 செகண்ட்ல கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே இப்ப பிரிசன் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. பிரிசன்ல தான் விளையாட போறோம். இந்த வாட்டி நான் ஐடரா சீக்கிரம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வாட்டி ஐடர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வேண்டிய இடத்துல போயிட்டு நம்ம குள்ளமா மாறிடணும். இருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நமக்கு வேண்டிய இடத்துக்கு போய்க்கணும். இருங்க, இந்த செல்லுக்குள்ள போய்க்கிறேன்னா குள்ளமா மாறிக்கிறேன் பாருங்க. குள்ளமா மாறிட்டேன்னா பாருங்க, இங்க ஒளிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். பாருங்க, இங்க ஒளிஞ்சுக்கிட்டேன்னா அங்க பாருங்க, அங்க ஒருத்தன் குள்ளமா மாறி ஓடிட்டு இருக்கான் பாருங்க. இப்ப நான் சின்னதா மாறிட்டேன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளுங்க வர போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமா 5 பேர் ஒளிஞ்சிருக்கோம். கண்டுபிடிக்கிறவன் ஒருத்தன் வரான். இப்ப கண்டுபிடிக்கிறவன் ஒருத்தனை கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்டுபிடிக்கிற ஆளா மாறிடுவான். இங்க ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்கு பாருங்க. நான் இன்னும் மாட்டல. யாருமே இன்னும் மாட்டலன்னு நினைக்கிறேன். ஆமா, யாருமே இன்னும் மாட்டல ஃப்ரெண்ட்ஸ். 5 ஐடர்னு காட்டுச்சு. இப்பயும் 5 ஐடர்ஸ் ஒளிஞ்சுதான் இருக்கும். பார்ப்போம். 5 ஐடர்ஸ் ஒளிஞ்சிருக்கும். நான் இந்த பாக்ஸ் பின்னாடி ஒளிஞ்சிருக்கேன். இந்த இடத்துக்கு வராம இருந்தாங்கன்னா மாட்ட மாட்டேன். ஐயோ, ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வருதுங்க. ஐயோ, வந்துருச்சு. பாத்துருச்சுங்க. அவ்வளவுதான். ஐயோ, பாத்துருச்சுங்க. தொத்துதுங்க. ஓடிடு. அவ்வளவுதாங்க, காலி பண்ணி விட்டுருச்சுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், போனாட்டி சூப்பரா ஒளிஞ்சிருந்தேன். இந்த வாட்டி பாருங்க எப்படி மாட்டிக்கிட்டேன் பாருங்க. இப்ப நான் ஷூட் பண்ற இடத்துக்கு வந்துட்டேன். எவனாவது குள்ளமா தெரியறானா பாருங்க. கதையை முடிச்சிடலாம். இங்க ஜிம், அதான் ஜிம் தானே நம்ம செலக்ட் பண்ணோம். ஜிம்முக்கு வந்துருக்கோம் போல. இது பாருங்க, எவனாவது இங்க ஒளிஞ்சிருப்பான் பாருங்க. ஒளிஞ்சு அவன் கண்ணுக்கு மாட்டானா சொல்லுங்க, நான் பட்டுன்னு ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறேன் அவனை. இது என்னது? இல்லங்க, மை ஃப்ரெண்ட் மேட் திஸ் கேமா. அவன் ஃப்ரெண்ட் தான் இந்த கேமை கிரியேட் பண்ணான்ற மாதிரி சொல்றான். அவன் ஷூட் பண்றவங்க, அவனை ஷூட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. வேற எவனாவது குள்ளமா ஒளிஞ்சிருக்கானா பாருங்க. சரி, குட்டியா ஒளிஞ்சிருக்கானா பாருங்க. எங்க இங்க என்னங்க எலி பந்து மாதிரி இருக்கு ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள நம்ம போக முடியாது போல. இருங்க, இதுக்கு பின்னாடி அவனது ஒளிஞ்சிருக்கானா பாப்போம். இல்ல, இதுக்கு பின்னாடி அவனும் ஒளிஞ்சில்ல. இந்த மாதிரி சின்ன கேப்ல தாங்க ஒளிவாங்க. நம்ம கேப்ல தானே பார்த்து ஒளியிடும். அவனுங்களும் அப்படிதான் ஒளிவாங்க. எங்க 58 செகண்ட்ல 3 பேரை கண்டுபிடிக்கணுங்க. என்னது இது? இவங்க எங்க ஒளிஞ்சிருக்கீங்க?
ஏ ஓடுறான் பாருங்க. ஐயோ ஒருத்தன் ஓடுறானே. ஐயோ அவனை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் காலி பண்ணிட்டாங்க. எஸ் மக்களே, நானும் ஒருத்தனை காலி பண்ணிட்டேன். எப்படியோ எப்பா பரவாயில்ல. நான் வந்து அவங்க டீமுக்காக ஒருத்தனை காலி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே எனக்கு போதும். சரி, இப்போ அடுத்து எந்த ரவுண்டு முடிவு பண்ணுவாங்க? ஏற்கனவே இந்த ஜிம்முக்கு போயிட்டோமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி வேற எங்கேயாவது போகலாம். ஹோட்டல்ல நிற்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டலுக்கு நம்ம போகலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஜிம்முக்கு போயிட்டோம், ஆஃபீஸ்க்கும் போயிட்டோம். சரி, ஹோட்டல்ல நிற்கலாம். பரவாயில்லப்பா, 3 பேர் ஹோட்டல்ல நிற்கிறாங்க. ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். பாத்தீங்களா, ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இந்த வாட்டி நான் ஐடரா சீக்கிரம். இந்த வாட்டியும் நான் ஐடர் தாங்க. இருங்க, மாடிக்கு போயிடலாம். மாடிக்கு போ, சீக்கிரமா போ. மாடியில எங்க ஒளியுது? முதல்ல குள்ளமா மாறிடலாமா? குள்ளமா மாறிடு. இந்த செடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாமா? வேணாங்க, செடியை விட ரூம்குள்ள எங்கேயாவது போயிடலாம். என்னங்க ஓடவே முடியல. வந்தாச்சு. எங்க ஒளியுது? சின்னதா கேப் இருக்கும்னு பாக்குறேன். இருங்க, இந்த கட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சிடலாமா? ஐயோ தெரியறனே இன்னமும். ஃப்ரெண்ட்ஸ், யாராவது வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. சே, இல்லப்பா, ஒளிஞ்சிருக்கேன். பட் ஆனா அந்த சைட்ல இருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியலனா என்னன்னு தெரியல. பாப்பா, இங்கே ஒளிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லாங்ல இருந்து பார்த்தா தெரியல. பாருங்க, ரொம்ப லாங்ல இருந்து பார்த்தா தெரியல. பக்கத்துல வந்து பார்த்தா தான் தெரியவேன்னு நினைக்கிறேன். சரி பாப்போம். இப்படிக்கு 4 ஐடர்ஸ் சேஃபா ஒளிஞ்சிருக்காங்க. என்னையே சேர்த்து 4 பேர் பத்திரமா மாட்டாங்க. ஐயோ, இங்க ஒருத்தன் ஷூட் பண்றதுக்கு வராங்க. ஐயோ, அவன் கண்ணில் நான் படாம இருந்தானா சூப்பரா இருக்கும். ஐயோ படலங்க, அவன் பாட்டுக்கு போயிட்டாங்க. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகா ஒளிஞ்சிருக்கேன். வேற அந்த கட்டையோட விளிம்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கட்டையோட புடியில ஒளிஞ்சிருக்கேன். சோ அவங்க கண்ணுக்கு இன்னும் நான் படல. பாப்போம் இன்னும் எவனாவது வரானான்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படிக்கு 3 ஐடர்ஸ் மாட்டாம இருக்காங்க. மேல போட்டுருக்கு பாத்தீங்களா, 3 ஐடர்ஸ் இன்னும் மாட்டாம இருக்காங்கன்னு போட்டுருக்கு. இருங்க, ஐயோ இப்ப 2 ஐடர்ஸ் தான் மாட்டாம இருக்காங்க. நான் ஒருத்தன், இன்னொருத்தன் வேற யாரோ. ஃப்ரெண்ட்ஸ், எப்படியாவது நம்ம மாட்டாம நம்ம டீமை ஜெயிக்க வைக்கணும். ஆனா இன்னும் 1 நிமிஷம் சமாளிக்கணுமா? கஷ்டமாச்சே. இவங்க கண்டுபிடிச்சுவாங்களே. அவ்வளவு நேரம் ஆகும்னா இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உஷாரா தான் இருக்கணும் இந்த இடத்துல. இருங்க, அப்படியே அமைதியா இருப்போம். 1 நிமிஷம்ப்பா, இன்னும் 1 நிமிஷம் மட்டும் தப்பிக்கணும். ஐயோ, இங்க ஒருத்தன் வரமா தெரியுது. இங்க வரானா வேற எங்கேயோ போறானு தெரியலையே. வெறித்தனமா தேடிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே. ஒரு 6-7 பேர் இப்ப இருப்பாங்க. ஐயோ போறாங்க, எனக்கு காசு பண்ணி தான் போனா, எனக்கு கவனிக்கலங்க. ஐயோ, ஒவ்வொரு இடமா தேடுறானே. எப்ப எங்கெங்கயோ தேடலாம், ஆனா என்ன பாக்கல ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் தேடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. பாருங்களா, 2 பேர் தேடியே கண்டுபிடிக்கல. ஐயோ கண்டுபிடிச்சிருச்சுங்க இந்த பொண்ணு. ஐயோ கண்டுபிடிச்சிருச்சுங்க. சி, கேரி பண்ணிருச்சுங்க. சே, நான் ஒளிஞ்சு தப்பிச்சிடலாம்னு நினைச்சனே, கண்டுபிடிச்சிட்டு. இப்ப அவங்களுக்காக நான் ஒருத்தனை கண்டுபிடிக்கணும். அவன் ஒருத்தன் எங்கெங்க இருப்பான்? ஒருத்தனாலாம் இவ்வளவு பெரிய இடத்துல கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அவன் எங்க இருப்பானே நமக்கு தெரியாது. நம்ம எங்க போய் அவனை தேடுறது? எங்க இருக்கான்? இங்க இருக்கான்? இல்ல, இங்கேயும் இல்ல. சோஃபாக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கானான்னு பார்க்க முடியாது. எங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 18 செகண்ட்ல ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதுலாம் பாசிபிளே இல்ல. பாப்போம். இதுக்கு பின்னாடி எவனாவது இருக்கானா? இதுக்கு பின்னாடியே எவனா இருக்க மாதிரி தெரியலையே. இந்த இடத்துல எவனாவது இருக்கானா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இன்னும் 3 செகண்ட்ல கேம் முடிய போகுது. அவ்வளவுதான், அவனை கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? அடுத்து இப்ப இன்னும் எந்த இடத்துக்கு போகாம இருக்கும்? ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். எஸ் டே, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நில்லுங்கடா. இன்னும் எவனுமே வந்து நிக்க மாட்டான். டே, வந்து நில்லுங்கடா. இங்க பாருங்க, எல்லாம் அங்கேயே நின்றுட்டு இருக்கான் பாருங்க. டே, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தொலைங்கடா. இன்னும் 7 செகண்ட்ல ஓட்டு போட்டாகணும். பரவாயில்ல, நான் இந்த பொண்ணு இங்க வந்து நின்னனால 2 ஓட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு தான். பரவாயில்லங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கா இல்ல வீட்டுக்கா தெரியலையே. யூ வில் பி ரிலீஸ். ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கரு. அதாவது என்கிட்ட தான் ஸ்டார்டிங்கே கன்னு தந்து ஷூட் பண்ண சொல்ல போறாங்க. இந்த பாருங்க, எல்லாரும் ஒளியறதுக்காக எனக்கு டைம் தராங்க. அதாவது இப்ப நான் வந்து ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி, மத்தவங்க ஒளிய ஓடுற மாதிரி. அதை பாத்தீங்களா, கன்னு தந்துட்டாங்க. ஸ்டார்டிங்கே நான் தான். இது பாருங்க, 4 ஐடியா சொல்லிச்சிருக்காங்க. என்ன எல்லாம் ஒளிச்சிருப்பான்னு பார்த்தா இங்கதான் இருக்கான். இவங்களாம் நமக்கு ஹெல்ப் பண்றவங்க. ஓகே, இவங்களாம் சீக்கர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, குள்ளமா எவனாவது ஒளிஞ்சிருக்கானா பாருங்க. சரி, குட்டியா எவனாவது ஒளிஞ்சிருக்கானா பாருங்க. குட்டியா இங்க ஒளிஞ்சிருக்கான் எவனாவது? இல்லையே, இங்க இல்லையேன்னு தேடாம நின்றுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்தவங்க தேடுங்கடா. ஓடி தேடினாதான்டா கிடைக்கும். ஸ்லிப்போட ஜம்ப். ஐயோ, எங்கேயோ மாட்டிக்கிட்டேன் நாங்க. அங்க பள்ளமா இருக்கு, மாட்டிக்கிறதுக்கு. எங்க எவனுமே கண்ணில் பட மாட்டான். நம்ம டீம் ஆளுங்க ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டாங்க போலங்க. ஏன்னா 4 ஐடர்ஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சது, இப்போ 3 ஐடர்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம ஆளுங்க யாரையோ கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பர். நம்ம தாங்க யாரையும் கண்டுபிடிக்கல. எங்க எவனுமே தெரிய மாட்டான். நம்ம ஆளுங்க 2 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்க எவனா இருக்கிற மாதிரி தெரியலையே. இங்க எவனா இருக்கான்? இல்ல, வேற இருங்க. இந்த ஓட்ட வழியா கீழே குதிச்சிடலாமா? கீழே குதிக்க முடியல அந்த ஓட்ட வழியா. எங்கெங்க எவனுமே காணுங்க. கீழே குதிச்சிட்டாங்க. சூப்பர். கீழே குதிச்சு மாட்டிக்கிட்டேனா? இருங்க. ஓகே, சிசிடிவி இருக்கு. 2 பேர் இன்னும் ஒளிஞ்சிருக்காங்க, ஆனா கண்டுபிடிக்க முடியல. இல்ல, இங்க எங்கேயாவது இருக்கானா? இல்ல, இங்கேயும் இல்ல. என்னங்க எவனுமே இன்னும் 2 பேரை கண்டுபிடிச்சோம் அவங்க 1 நிமிஷத்துக்குள்ள. ஐயோ, கண்டுபிடிச்சது. இவன் சீக்கிராங்க. டக்குன்னு இவனுங்க திடீர்னு எதிர வந்து நிக்கிறாங்களா? இங்க ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்ல போக முடியாதா? நம்மளால போக முடியாதுங்க. வேற இந்த புக்குக்கு பின்னாடி எங்க ஒளிஞ்சிருக்கீங்களா? இல்ல
ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது உங்க கண்ணுக்கு தெரியுறாங்களா பாருங்க, என் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க இவனும். இருங்க, இல்லையே எங்கேயுமே எனக்கு தெரிய மாட்டாங்களே. எங்க ஒளிஞ்சிருக்கேன்? சூப்பரா ஒளிஞ்சிருக்கீங்க போலங்க அந்த ரெண்டு பேரை கண்டுபிடிக்க முடியலங்க. எல்லா இடத்தையும் தேடிட்டு இருங்க. ரெஸ்ட் ரூம் தேடிடலாம். ரெஸ்ட் ரூமே இல்லப்பா, ரெஸ்ட் ரூமே இல்லையே. எங்க போனாங்க? இல்ல ரெஸ்ட் ரூம் இல்லைங்க. வேற எங்க இருப்பாங்க? வெளியே போலாம், நம்ம ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே போய் தேடலாம். இல்லங்க, இன்னும் 19 செகண்ட்ல கண்டுபிடிக்கணுங்க. ஐயோ, ரெண்டு பேர் மட்டமா இருக்காங்களே. ஒருத்தனை கண்டுபிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, ரெண்டு பேர் கண்டுபிடிக்காம இருக்காங்க. என் டீம்மேட்ஸ் வேஸ்ட்டுங்க. தேர்வீங்களா பாருங்களேன். ஆனா டீம்மேட்ஸ் வேஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏய் ஏய், எவனுக்கும் பவர் குறைஞ்ச மாதிரி காமிச்சாங்க. எங்கேயோ ஓடிட்டு இருக்கான் போலங்க. ஐயோ, நான் அவுட் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சீக்கிரம் டீம் தோத்துருச்சு. சே, ஒருத்தன் தாங்க ரெண்டு பேரை காலி பண்ணியிருக்கான். என் டீம்மேட்ஸ் தான் வந்ததுல ஒருத்தன் தான் ரெண்டு பேரை காலி பண்ணியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம இடத்த சூஸ் பண்ணலாமா? இப்போ இடத்த சூஸ் பண்ணணும். இடம் எங்க இருக்கு? இடம் எங்க இருக்கு? நம்ம எந்த இடத்துக்கு போகாம இருக்கோம் இன்னும்? ஹோட்டலுக்கு போயிட்டோம். மேன்ஷனுக்கு தான் போகாம இருக்குமோ? மேன்ஷனுக்கு போயிடலாமா? மேன்ஷனுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேன்ஷனுக்கு 2 ஓட்டு தான். ஐயோ, என்ன நில்லுடா வந்து மேன்ஷனுக்கு. என்ன இது ஸ்பெஷல் ரவுண்டா? இது பிங்ஸ் லொகேஷன் வில் பி ரிவீல்டு. தெரியலையாங்க, இது ஏதோ ஸ்பெஷல் ரவுண்டுன்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஐடியா தான் நாங்க இந்த வாட்டி. சரி, இந்த வாட்டி நான் சூப்பரான இடத்த பார்த்து ஒழியணும். ஐயோ, இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்துக்கோமே நம்ம. இருங்க, ஒழியலாம். ஐயோ, என்னங்க இது? படிக்கிட்டு இருக்கு. இங்க எங்கேயாவது ஒரு கேப்ல போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான். இது இங்க கட்ட இருக்குல்ல, இதுல போய் சின்னதா மாதிரி ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடியில போய்க்கலாம். ஐயோ, இங்க இந்த மாதிரி இடத்துல ஒளிஞ்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாட்டாமே இருந்தோம். இந்த மாதிரி ஒளிஞ்சுப்போம். ஐயோ, இந்த வாட்டி 7 ஐடியாஸ் என்னையும் சேர்த்து 7 பேர் ஒளிஞ்சிருக்காங்க. பாத்தீங்களா, என்னையும் சேர்த்து 7 பேர் ஒளிஞ்சிருக்காங்க. அந்த டீம் 7 பேர் கண்டுபிடிக்கணுமா? அப்ப கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மாட்டிக்கிட்டாலும் சரி, என் டீம்மேட்ஸ் மாட்ட மாட்டாங்க. நம்ம இந்த கேம்ல ஜெயிச்சிடலாம். இன்னும் 2 நிமிஷம் சமாளிக்கணுமா? பாப்போம். இன்னும் 2 நிமிஷம் மாட்டாம இதே இடத்துல கமுக்கமா ஒளிஞ்சிருக்கணும். பாருங்க, எவ்வளவுண்டா இருக்கேன் பாத்தீங்களா இப்ப நானு? எவ்வளவு குட்டியா இருக்கேன் பாருங்க. ஐயோ, 7 பேர். இன்னும் 7 பேர்ல ஒருத்தர் கூட மாட்டல போலியே. பாருங்களேன், ஒருத்தர் கூட மாட்டலன்ற மாதிரி காட்டுது. பாப்போம். 7 பேர்ல ஒருத்தர் கூட மாட்டாம இருக்காங்க. சூப்பர்ல. ஐயோ, இன்னும் ஒரு. ஐயோ, அங்க என்னங்க ஏதோ ஒரு பூனை வந்துட்டு போச்சுங்க. பூனை வந்து என்ன அடையாளம் காட்டுதா? என்னங்க என்னமோ ரிவீல் சொல்றது. நம்ம இடத்த நம்மளே ரிவீல் பண்ற மாதிரியா? வேணாம், அந்த பட்டனை கிளிக் பண்ண வேணாங்க. நம்ம கூட வேற ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். அவனை நம்ம காட்டி கொடுக்கலாம் போலங்க. பாருங்களேன். ஆமா இல்ல, என் கூட வேற எவனாவது ஒளிஞ்சிருக்கானா? இல்லையே, வேற எவனும் ஒளியிலையே ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் மாட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 5 பேர் மாட்டாம இருக்கும். என்னையா சேர்த்தா 5 பேர் மாட்டாம இருக்காங்க. நான் இருக்கிற பக்கமே இன்னும் அவனுங்க வரல. இந்த படிக்கட்டு ஏறி வந்தாதான் என்கிட்ட வருவாங்க. வந்தாலும் நல்லா தேடணும். சும்மா பேருக்கு தேடிட்டு போனாங்கன்னா மாட்ட மாட்டோம். அந்த பூனை மாதிரி ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. ரைட் பாருங்க, பூனை மாதிரி ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான் பாத்தீங்களா அவன்? ஓஹோ, அவனும் பிளேயர் தாங்க. அவன் பார்க்க பூனை மாதிரி இருக்காங்க பாருங்க. பூனை மாதிரி எதிரி குடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. இன்னும் 3 பேர் மாட்டாம இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நானு, இந்த பூனை, இன்னும் வேற எவனும் மாட்டாம இருக்கான். இன்னும் 49 செகண்ட்ல கண்டுபிடிச்சே தேரணும். அப்படி இல்லைன்னா அந்த சீக்கிரம் டீம் தோற்றுவாங்க. இவனை நாம என்னங்க ஷூட் பண்றாங்க. ஐயோ, எந்த வழியா வந்தாங்க? இந்த சைடு. 2 பக்கம் வழி இருக்குங்க. வேற ஒரு பக்கமா வந்து எனக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப நான் அவங்களுக்காக விளையாட போறேன். பூனை எங்க இருந்தாலும் எனக்கு தெரியும்ல, அந்த இடத்த கண்டுபிடிச்சு போலாமா? பூனை அங்க இருந்தா நேரத்துக்கு கதையை முடிச்சிருப்பாங்க அவங்க. பூனை இல்ல போலங்க. இருங்க, அந்த ரூம்க்கு எப்படி போறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த ரூம் எங்க இருக்கும்? இருங்க பாப்போம். இல்ல, இந்த ரூமும் இல்ல. எங்க ஒரு ஐடர் தாங்க மாட்டாம இருக்கான். ஒரு ஐடரை கண்டுபிடிச்சிருவாங்களா? இன்னும் 11 செகண்ட் தான் இருக்கேன். இவனுங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். 11 செகண்ட்ல ஒருத்தனை கண்டுபிடிக்கிறது பாசிபிள் இல்லைங்க. அவ்வளவுதான், கேம் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம டீம் தான் ஜெயிச்சிருக்கு. ஐடர் டீம் தான் ஜெயிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இப்படிக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.